இப்பதான் கென்னோட யூத் மூவி பார்த்துட்டு வந்தேன். படம் எப்படி இருக்குன்னு கேட்டா 50, 50. கொஞ்சம் புடிச்சது. கொஞ்சம் ரொம்ப லென்த்தா இருக்க மாரி ஃபீல் ஆச்சு. யூசுவலான தமிழ் சினிமாவோட டெம்ப்ளேட் ஃபிலிம் தான். படம் முழுக்க ஹீரோ என்ன வேணா பண்ணுவாரு. கடைசில திருந்தி ஒரு அட்வைஸ் குடுத்துட்டு போவார்ல. அதே மாரி தான் இருந்துச்சு. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது நெறைய படத்தோட ஞாபகம் வந்துச்சு. டிராகனா இருக்கட்டும், விஐபியா இருக்கட்டும், அப்புறம் பிரேமலு, அப்புறம் கொஞ்சம் மலையாளம் படத்தோட ரெசெம்பிளன்ஸ்லாம் நெறைய இருந்த மாரியே இருந்துச்சு. நெறைய படத்த மிக்ஸ் பண்ணி ஒரு படம் குடுத்த மாரி தான் ஃபீல் ஆச்சு. இதுல எங்கேயுமே இந்த படத்துக்குன்னு தனியா எதுவுமே புதுசா பண்ண மாரி தெரியல. ஆனா ஜாலியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லென்த்தா இருந்த மாரி ஃபீல் ஆச்சு. 10த் முடிச்ச ஒரு பையன் லைஃப் 11த், 12த் எப்படி இருக்குன்ற ஸ்டோரி. அதுக்குள்ள அவன் பண்ற கலாட்டா, லவ், காமெடி, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லா எமோஷனும் கலந்து கட்டி தான் அந்த படம் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு ஏதோ நெறைய படத்த மிக்ஸ் பண்ண ஒரு ஃபீலிங் தான் கிடைச்சுட்டே இருந்துச்சு. எனக்கு மட்டும் அப்படியான்னு கேட்டா இல்ல. என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கேட்டேன். அதே அதே மாரி தான் சொன்னாங்க. ஸ்பெஷலாவும் சில விஷயங்கள் இருந்துச்சு. நம்ம ஸ்கூல் லைஃப ஒன்ஸ் திரும்பி பார்த்த மாரி இருந்துச்சு. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ஸ்கூல் லைஃப்ல பண்ண நெறைய விஷயம் அந்த படத்த பார்க்கும்போது ஞாபகம் வரும். அதே மாரி நம்ம வீட்ல நெறைய பேர் நம்ம அப்பாவுக்கும், நமக்கும் செட் ஆவாது. அந்த விஷயங்கள்லாம் லைட்டா டச் பண்றது, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எப்பவுமே நம்ம ரிலேட்டிவ் வீட்டு ஃபங்ஷன்ல போனா, நம்ம அப்பா, அம்மாவ சில பேர் மதிக்க மாட்டாங்க. அந்த மாரி ஒரு சீன் இதுலயும் இருக்கும். அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸ்கூல் டைம்ல லவ் பண்ணப்போ நெறைய விஷயம் நம்ம பண்ணியிருப்போம்ல. அதுவுமே இந்த படத்துல இருந்துச்சு. நெறைய விஷயம் இந்த படத்துல எனக்கு புடிச்சிருந்தது. ஃபன்னா இருந்துச்சு. அதெல்லாம் ஓகே. பட் ஒரு டெம்ப்ளேட்டான ஃபிலிம் தான். சில பேர் சொல்றாங்க இல்லையா, "என்னோட அப்பா சினிமால இருந்ததுனால தான் ஈஸியா சான்ஸ் கிடைச்சுச்சு." அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா ஓகே. நான் அத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னோட அப்பா சினிமால இருக்கனால தான் அவருக்கு ஈஸியா சான்ஸ் கிடைச்சுச்சு. ஸோ அவரு ஈஸியா படம் பண்ண முடிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இங்க வந்து சான்ஸ்ன்னு ஒண்ணு இருந்தா மட்டுமே போதாது இல்லையா? இங்க சான்ஸ் ஈஸியா கிடைச்சுரும். ஆனா பட் அவங்ககிட்ட டேலண்ட்ன்னு ஒண்ணு இருந்தா தான் அக்செப்ட் பண்ணிப்போம் இல்லையா? அந்த மாரி தான் இந்த படத்த பார்க்கும்போது கென் வந்து உண்மையிலேயும் ரொம்ப டேலண்டடான ஒரு பெர்சன் தான். அத அக்செப்ட் பண்ணி தான் ஆவணும். அவர நெப்போ கிட்டுன்னு சொன்னாலும் சீரியஸா ஒரு 23 வயசு பையன் இப்படி ஒரு படத்த எடுக்குறதுங்கிறது சீரியஸா டேலண்ட் இருந்தா தான் வரும். இந்த படத்துல வர ஹீரோயின்ஸா இருக்கட்டும், கென்னா இருக்கட்டும், ஃபிரெண்ட்ஸ் கேங்கா இருக்கட்டும், அந்த ஸ்கூலா இருக்கட்டும், ஒரு லிமிட்டடான ஒரு ஏரியாக்குள்ள தான் இந்த படமே. ஒரு வீடு, ஸ்கூலு மேக்ஸிமம் அவ்வளவுதான். மிஞ்சி போனா ஒரு கிரவுண்ட். இதுக்குள்ளே எவ்வளோ என்டர்டெயின்மென்ட்டா, என்கேஜ்மென்ட்டா நம்மள வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்டர்டெயின்மென்ட்டாவே இந்த படம் இருக்கு. மியூசிக்ல வந்து பேக்கிரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், எனக்கு இந்த படத்துல ரொம்ப புடிச்சிருந்தது. அதே மாரி எனக்கு இந்த படத்துல வர டான்ஸ் சீக்வென்ஸ் எல்லாமே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இப்போ கிளைமாக்ஸ்ல அவன் பப்ளிக் எக்ஸாம் எழுத போணுன்றப்போ, அவங்க அம்மாவுக்கு நெஞ்சொலி வருது. அதுக்கு முன்னாடி சீக்வென்ஸ்ல கென் வந்து ஒரு விஷயம் பண்ணி ஸ்கூல்ல இருந்தே அவன் வந்து வெளிய வந்திருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அங்க அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அதனால சில விஷயங்கள் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்றப்போ, ஓகே அத அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எக்ஸாம் எழுத போறப்போ அவன் அவ்வளோ நல்லா படிக்கிறான். அவன் எக்ஸாம் எழுத போறான்றப்போ, அந்த இடத்துல ஒரு டெம்ப்ளேட்டடான ஒரு விஷயம் வச்சது எனக்கு வந்து கொஞ்சம் போரிங்கா தான் இருந்தது. இன்னொன்னு அதுதான் அந்த மாரி டெம்ப்ளேட்டான விஷயம் வைக்க வைக்க படம் இழுத்துக்கிட்டே போற மாரி ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் கட் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம். அதே மாரி யூசுவலான சில விஷயம் 1 மாசத்துல படிச்சு ஸ்கூல் ரேங்கிங்ல வர்றது, அதுக்கப்புறம் பாடி ஷேமிங் அதிகமா இருந்துச்சு இந்த